கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் காண்கிறதான தலைப்பு வைக்கோஸ் என்பதை குறித்து நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். வைக்கோஸ் சபைக்கும் சபையில காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விசேஷமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான அந்த உன்னத பணியை நாம் யாவரும் சேர்ந்து செய்வதற்கான ஒரு வழிவாசலாக எளிதான ஒரு முறையாக காணப்படுகிறது. இதை குறித்ததான பாடங்களை நாம் யாவரும் தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசி நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வகுப்பை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. அந்த வைக்கோஸ் என்ற ஆண்டவரே, இந்த எளிதான முறையின் மூலியாக நீர் கொடுத்த ஆண்டவர் இந்த கட்டளையை ஆண்டவரே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி என்று சொன்னீங்களே, நாங்கள் எப்படி ஆண்டவரே புறப்பட்டு ஆண்டவரே புறப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் செல்லுகிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற நபர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு போய் அவர்களை எப்படி கர்த்தருடைய ஆண்டவரே சகல ஜாதிகளை சீஷராக்கு என்று சொன்னது போல அவர்களை கர்த்தருடைய ஆண்டவரே சீஷர்களாய் மாற்றுவதற்கான அந்த உன்னத பணியை நாங்கள் யாவரும் செய்விக்கத்தக்கதாக இந்த எளிதான அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த வைக்கோஸ் என்ற முறையில நாங்கள் யாவரும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்த ஸ்லாய்க்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. அடியாளோடு இருந்து உடைய தேவனாகிய வார்த்தை இயேசுவின் நாமத்தால் நீர் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சின்ன பிதாவே, ஆமேன். விசேஷமாக நாம் இதில் பார்க்கிறோம், வைக்கோஸ் என்பது என்ன என்று பார்க்கும்போது அது ஒரு கிரேக்க வார்த்தையாய் காணப்படுகிறது. கிரேக்க வார்த்தையில வைக்கோஸ் என்பது என்னன்னா, நம்முடைய தமிழுடைய வியாக்கியானம் நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு கூட பழகுகிறவர்கள், நம்மளுடைய உறவின் முறையார்கள், நம்மளுடைய குடும்பத்தார், நமக்கு தெரிந்த யாவரையும் குறிக்கிறதான ஒரு சொல்லுதான் வைக்கோஸ் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தெரிந்தவர்களோடு கூட நாம் எப்படி எளிதாக நம்ம பழகுறோம், எளிதாக நம்ம பேசுகிறோம், எளிதாக அவர்களை குறித்து அறிந்து கொள்கிறோம். அதே போல அவர்களுக்கும் எளிதான முறையில இந்த வைக்கோஸ் மூலியமாக தெரிந்தவர்களுக்கு நாம் எப்படி இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசேஷமாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவருடைய மாபெரும் கட்டளையை உலகிற்கு எடுத்து செல்லும் வழியாக இந்த வைக்கோஸ் என்ற வழிவாசல் நமக்கு உண்டாக்கக்கூடியதா இருக்குது. இந்த வைக்கோஸ் என்ற முறை நம்ம ஆண்டவருடைய மாபெரும் கட்டளையை உலகிற்கு எடுத்து செல்லும் வழியாக இந்த வைக்கோஸ் என்ற முறை நமக்கு காணப்படக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உயிர்த்தெழுந்த பிறகு அங்கு காணப்படுகிறதான சீஷர்களையும் ஜனங்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்குவதற்கு அந்த வைக்கோஸ் மெத்தட் நமக்கு மிகவும் மிக 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 ஒரு எளிதான முறையாய் காணப்படுகிறது. விசேஷமாக நமக்கு தெரிந்தவர்களோடு கூட நாம் பேசுவது மிகவும் எளிதான ஒரு காரியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வகுப்பில் காணப்படுகிறதான பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் பழகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, அவர்களை சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்ததாக வேலைக்கு செல்லுகிறவர்கள் அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிறதான வேலைக்கு வருகிறதான ஒவ்வொருவரோடு கூட அவர்கள் தொடர்புடையவர்களாக, ஒவ்வொருவரோடு கூட சந்திக்கிறவர்களாக, ஒவ்வொருவரோடு கூட அவர்கள் பேசுகிறவர்களாக, அவர்களோடு கூட அவர்கள் அறிமுகமானவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்களோடு கூட அவர்கள் உறவு முறையோடு, குடும்பத்தில் இருக்கிறோடு கூட அவர்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக, அவர்களோடு கூட பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்ததாக நண்பர்கள், உறவின் முறையார்கள், யாவரோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுகிறவர்களாக, பழகுகிறவர்களாக, ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுல நம்ம பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் விசேஷமாக இந்த வைக்கோஸ் முறை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சபையில காணப்படுகிறதான ஒவ்வொருவருக்கும் மிக 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 அதிக பிரோஜனம்
பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. எப்படி என்றால், திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு திருச்சபைக்கும் விசேஷமாக இந்த வகுப்பில் வந்து பாத்தீங்கன்னா இதை காண்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த வகுப்புகளை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எல்லா திருச்சபையிலும் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வகுப்பை நீங்கள் எளிதான முறையில கற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய சுவிசேஷத்தை எளிதான முறையில அறிவிக்க இது மிக மிக இந்த வகுப்பு உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. எப்படி என்றால், ஒவ்வொருவரும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வகுப்பில் இருக்கிறதான ஒவ்வொரு கிளாஸ்ல காணப்படுகிறதான பிள்ளைகளோடு கூட அவர்கள் பேசுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திருச்சபையில காணப்படுகிறதான திருச்சபைக்கு வருகிறதான சிறு பிள்ளைகள், வகுப்புக்கு கிளாஸுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், அடுத்ததாக நம்முடைய திருச்சபைக்கு வருகிறதான வாலிப பிள்ளைகள், கல்லூரிக்கு வேலைக்கு செல்லுகிற வாலிப பிள்ளைகள், அடுத்ததாக சகோதரர்கள் சகோதரிகள், ஆண்கள் பெண்கள், வீட்டில் காணப்படுகிறதான பெண்களானாலும் சரி, வேலைக்கு செல்லுகிற பெண்கள் ஆனாலும் சரி, அடுத்ததாக ஒவ்வொரு சகோதரர்கள், வேலைக்கு செல்லுகிறதான சகோதரர்கள், வீட்டில் காணப்படுகிறதான முதிர்ந்த தாய்மார்கள் தகப்பன்மார்கள், யாவரும் இந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு திருச்சபையிலும் காணப்படுகிறதான சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் இந்த வைக்கோஸ் வழியாக, இந்த வைக்கோஸ் முறையின் வழியாக மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான இந்த உன்னத இந்த பணியை நாம் எடுத்து செல்வது மிக மிக எளிதான ஒரு வழிமுறையாகவும் எளிதான ஒரு முறையாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மிகவும் இது ஒரு அஸ்திபாரமாகவும் காணப்படுகிறது. அப்போ இந்த திருச்சபைக்கு வருகிறதான சிறியவர் முதல் முதியோர் வரைக்கும் எளிதான முறையில ஆண்டுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. எப்படி என்றால், விசேஷமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி இருப்போர், அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்களோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ளுவர்களாய் காணப்படுகிறோம். நம்மோடு கூட விசேஷமாக முதலாவது உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய குடும்பத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் உள்ளவர்களாக, தொடர்புள்ளவர்களாக, அவளோடு கூட வந்து பாத்தீங்கன்னா பேசுகிறவர்களாக, பழகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இரண்டாவது, அவர்களை சுற்றிலும் காணப்படுகிறதான ஜனங்களோடு கூட அவர்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலும் வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு செல்லுகிறவர்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறார்கள். அப்போ விசேஷமாக வந்து பாத்தீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது, மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப நம்ம சுற்றில இருக்கிற ஜனங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறவர்களாக, அவளோடு கூட பேசுகிறவர்களாக, அவளோடு கூட பழகிறவர்களாக, அவளோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்வர்களாய் காணப்படுகிறோம். அப்போ இருக்கும்போது அவர்களை நேசிக்கும் விதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்து நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிடத்தில் அவரை சுற்றிலும் காணப்பட்ட ஜனங்களிடத்தில், அவரை சுற்றிலும் காணப்பட்ட குடும்பத்தாரிடத்தில், அவரை சுற்றிலும் காணப்படுகிற சீஷர்களிடத்தில், அவரை சுற்றிலும் காணப்படுகிற தம்முடையவர்களிடத்தில், அதே போல ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்க நாமும் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அவர் எப்படி அன்பு வைத்தாரோ முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தது போலவே நம்மோடு ஒவ்வொரு நாளும் பழகுகிற, பேசுகிற, நம்மோடு கூட காணப்படுகிற, அறிமுகமாகிற ஒவ்வொருவரும் கூட முடிவு பரியந்தம் அன்பு வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா சில நேரங்களில ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்மால
ஒவ்வொரு சில நேரங்களில் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, குடும்பத்தினுடைய நபர்களுடைய காரியங்கள் நிமித்தமாக, உறவில் காணப்படுகிறவர்களுடைய காரியங்கள் நிமித்தமாக, தன்னுடைய ஏதாவது காரியங்களோ இல்லை பிரச்சனைகளோ இல்லை போராட்டங்களோ இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டைகளோ பிரிவினைகளோ ஏதாவது ஒரு வரும்போது அந்த குடும்பத்திலோடு கூட ஐக்கியத்தை அது பிளவு உண்டாக்கக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக உறவின் முறையில் இருக்கிறதான ஐக்கியத்தில் பிளவு உண்டாக்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததாக சுற்றிலும் இருக்கிற பள்ளிக்கு போகிற இடங்களில, அடுத்து வேலைக்கு செய்கிற இடங்களில், நமக்கு அறிமுகமான ஒரு இடத்துல ஒரு சிறிய காரியங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த அன்பு தனிந்து போகக்கூடியதா இருக்குது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் நமக்காக வந்து பாத்தீங்கன்னா பிறந்து நமக்காக வந்து பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர் நமக்காக வாழ்ந்த தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருந்தாரோ அதே போல அவர் முடிவு பரியந்தும் தம்முடைய சுற்றில் இருக்கிற ஜனங்களிடத்தில் அன்பு வைத்த தேவனா இருக்கிறார். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாட்களும் ஜீவனுள்ள கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற ஆண்டுடைய வருகை பரியந்தும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தினிடத்திலே நாம் அன்பு காட்ட வேண்டியது, இயேசுவினுடைய அன்பை காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய அன்பிலிருந்து நாம் அவர்களை நேசிக்கவே முடியாது. ஏன்னா சுய அன்பிலிருந்து நாம் நேசிக்கும் போது அவர்கள் செய்ததான காரியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவர்களோ உறவின் முறைகளோ நமக்கு தெரிந்தவர்களோ அறிமுகமானவர்களோ நமக்கு விரோதமாய் செயல்படும் போது, நமக்கு விரோதமாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது, நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவர்களிடத்தில் நம்மளுடைய அன்பிலிருந்து அவர்களை நேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் போது நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தாரோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்களோடு நாம் அன்பு வைக்க முடியும். அதுதான் விசேஷமாக நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதுதான நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுத நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக விசேஷமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். இதுல வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படுகிறது. அப்போ தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படும் போது, அதனுடைய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஒவ்வொரு நாள் நிரம்பி காணப்படும் போது, அதனுடைய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? முடிவு பரிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற தன்னோடு கூட இருந்த ஜனங்களோடு அன்பு வைத்தாரோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால அருளப்படுகிறதான அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் போது அந்த நம்முடைய இருதயங்களில் இருக்க தேவனுடைய அன்பினால நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை, நம்மளுடைய உறவின் முறையில் இருக்கிறவர்களை, நம்மளுடைய நம்முடைய நண்பர்களையும், நம்ம சுற்றிலும் காணப்படுகிற பழகுகிற பேசுகிற நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அந்த தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் எப்படி உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் நேசித்தாரோ அதே போல இந்த தேவனுடைய அன்பு நம்முடைய ஒவ்வொரு எந்த தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை போல எல்லா சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்களை நேசிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? பாவிகளின் நேசிக்கிறதான அன்பு, தனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்களுக்கும் மன்னித்து அவர்களோடு கூட நேசித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அவர்களோடு கூட அன்பு செலுத்துகிறதான ஒரு அன்பாக காணப்படுகிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தாரோ உற்றாரோ சுற்றத்தாரோ நம்மை பழகுகிற யாராக எப்படிப்பட்ட எந்த விரோதமான செயல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்
தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள். தேவனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எல்லா ஜனங்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறதான அன்பு தான் தேவனுடைய அன்பாய் காணப்படுகிறது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவர்களாக, அவர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய நற்செய்தி அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு எளிதான முறையாக இந்த வைகோஸ் மெத்தட் நமக்கு காணப்படக்கூடியதா இருக்கு. அப்போ தேவனுடைய அன்பை நாம் யாவரும் பெற்று, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? உலகத்திற்கு அவர் ரட்சகராக வந்தார். உலகத்தில் இருக்க யாவர் மீது ஆண்டவர் அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் உலகத்திற்கு எல்லா ஜனங்கள் மீதும் அன்பு கூர்ந்து அவர்களும் ரட்சிக்கப்பட்டு உலகத்துக்கு எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்படணும், உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் மேன்மை அடையணும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பா இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குள்ள அந்த தேவனுடைய அன்பு ஊற்ற போது நம்மை சுற்றிலும் காணப்படுகிறதான ஜனங்களுக்கு நாம் தேவ அன்பை ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கிறவர்களாக, தேவ அன்பை ஒவ்வொரு நாள் நாம் காட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்போ அதுதான் நம்ம இதுல பார்க்கிறோம். இயேசுவை போல நடத்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவர் முறுமுறுத்த ஜனங்களையும் அவர் மன்னித்தார். அவர்களிடத்துல பொறுமையாய் காணப்பட்டார். அவருக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்களையும் ஆண்டவர் மன்னித்து அவர்களை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும், சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும், நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் முறுமுறுக்கிறவர்களாக, நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாக, நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்பொழுது நம் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் இருதயங்களை நிரம்பி காணப்படும் போது, தேவனுடைய அன்பு எப்படி எல்லாரையும் மன்னித்து நேசிக்கிறதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் யாவரையும் மன்னித்து அவர்களை நேசிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ முடியும். அப்போ விசேஷமாக அந்த தேவனுடைய அன்பை நம்ம சுற்றிலும் காணப்படுகிறதான ஜனங்களுக்கு நாம் எப்படி எடுத்து செல்வது என்பதை பார்க்கிறோம். இதுல பார்க்கிறோம், எல்லோரும் திருச்சபைக்கு செல்லும் ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு, விசேஷமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொடுத்ததான அந்த கட்டளை நிறைவேற்றுகளாக திருச்சபைக்கு செல்லுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அப்படி இந்த திருச்சபைக்கு வருகிறதான இந்த சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் எப்படி கட்டுவது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். விசேஷமாக பார்க்கிறோம், 1 முதல் 15 வழியில் விசுவாசிகள் செயல்பட வேண்டும். திருச்சபைக்கு வருகிறதான சிறு பிள்ளைகள் ஆனாலும், வாலிபர்கள் ஆனாலும், ஆண்கள் பெண்கள் ஆனாலும், முதியோர்கள் ஆனாலும், ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு 8 முதல் 15 நபர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க. 8 முதல் 15 நபர்களோடு கூட அவர்கள் பேசுகிறவர்களாக, பழகிறவர்களாக, அவர்களை பார்ப்பவர்களாக, அவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. எடுத்துக்காட்டாக முன்பு சொன்னது போலவே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அவங்களுடைய கிளாஸ்ல 50-100 பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. டீச்சர்கள், சாரு, அவங்க பள்ளியில காணப்படுகிறதான அந்த கேம்பஸ்ல காணப்படுகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் சந்திக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதுல சந்திக்கும் போது அந்த 100 பிள்ளைகளோடு கூட அவர்கள் தொடர்பில்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 8-15 பிள்ளைகள் அவர்களோடு கூட நெருங்கினவர்களாக, அவர்களோடு கூட அவர்கள் பேசுகிறவர்களாக, அவர்களோடு கூட பழகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதே போல வேலைக்கு செய்கிற இடங்களிலும் ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான பல பேர் அவர்களோடு கூட இணைந்து செயல்பட்டாலும் அந்த வேலைக்கு செல்வர்களோடு கூட அவர் ஒரு 10 அல்ல பாத்தீங்கன்னா 8 முதல் அந்த 15 வரைக்கும் காணப்படுகிறதான ஜனங்கள் அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களா இருக்காங்க. அதே போல வீட்டில் இருக்கிற பெண்களும் அவர்களை சுற்றிலும் காணப்படுகிறதான ஒவ்வொருவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்களும் தங்களை குடும்பத்தில் சுற்றிலும் இருக்கிறவர்களோடு கூட பேசுகிறவர்களாக, பழகிறவர்களாக காணப்படுகிறார்கள். விசேஷமாக நான் எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை வைத்துக் காட்டுகிறேன். விசேஷமாக பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த வைகோஸ் என்று பார்க்கலாம். வைகோஸ்னா அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், பழகிறவர்கள், நம்மளோடு கூட பேசுகிறவர்கள், நாம் அறிந்தவர்களை தான் வைகோஸ் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் 8 முதல் 15 நபர்களை அவர் சந்திக்கிறார்கள். எப்படிப்பட்ட விதங்களில் சந்திக்கிறார்கள்? முதலாவது, ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தோடு கூட ஐக்கியம் உள்ளவனாக காணப்படுகிறான். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட, தன்னோடு கூட நண்பர்கள், தன்னோடு கூட பழகிற நண்பர்களோடு கூட, தோழர்கள், தோழிகளோடு கூட என்ன பண்றாங்க? அவர்கள் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்கு தெரிந்த சிறு பிள்ளைகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க? பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா அநேக வாலிப பிள்ளைகள் தெரியக்கூடியதா இருக்கு.
ஒருவேளை பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு படிப்பானா அந்த ஸ்கூலோடு கூட அவர்கள் காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் அவர் அறிந்தவர்களா இருக்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றிலும் காணப்படுகிறதான நெய்பர், சுற்றிலும் காணப்படுகிற சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக ரிலேட்டிவ் என்று பார்க்கும்போது நம்முடைய உற்றார் உறவினர்களை அறிந்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதரும், தேவனுடைய மனிதர்கள். அடுத்ததாக மற்றவர்களை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு செல்லும் போதும், மற்ற எந்த காரியங்களுக்கு நம்ம கடைக்கு ஏதாவது வியாபாரங்களுக்கு செல்லும் போதும், ஒவ்வொரு நாள் நம்ம போகிற வழிகளில் நமக்கு அறிமுகமானவர்கள் மற்றவர்களை நாம் அறிந்தவர்களாக காணப்படுகிறோம். அடுத்ததாக வேலை செய்கிற இடங்களில, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமாக வியாபார ஸ்தலங்களில, அதை கடைகளை காணப்படுகிறதான நபர்கள், வியாபாரத்துக்கு வருதான நபர்கள், கல்லூரியில் இருக்கிறவர்கள், சமுதாயத்தில் உள்ளவர்கள், தொழிலாளர்கள், சமுதாய தலைவர்கள், இப்படியாக நமக்கு அறிமுகமானவர்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் 8 முதல் 15 வரைக்கும் காணப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்திக்கிறவர்களாக, பழகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, அவர்களோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த 15 பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய அந்த கட்டளையை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியில் சீஷராக்கு என்று ஆண்டவர் சொன்னது மாபெரும் கட்டளையை நாம் எளிதான முறையில் எப்படி பின்பற்றுவது என்று பார்த்தா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் நம்முடைய குடும்பத்தார்ல யார் தேவனை அறியாமல் காணப்படுகிறார்கள், அடுத்ததாக நம்ம உற்றார் உறவினர்கள் யார் தேவனை அறியாமல் காணப்படுகிறார்கள், அடுத்து நம்ம சுற்றிலும் காணப்படுகிறதான இடங்களில யார் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள், பள்ளிக்கு போகிற இடங்களில, கல்லூரிக்கு போகிற இடங்களில, வேலைக்கு செல்கிற இடங்களில யாரெல்லாம் நம் ஆண்டவரை தெரியாத நபர்களோடு நாம யாரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோமோ அந்த 15 பேர்கள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இல்லை இது போல நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம இந்த 15 பேரை நம்ம ஒரு நோட் பென் எடுத்து அவர்கள் 15 பேரை எழுதி அவர்களுக்காக நீங்க ஜெபித்து அவளோடு கூட ஒவ்வொரு நாள் நீங்க ஐக்கியமா இருக்கும் போதும், பழகும் போதும், பேசும் போதும் கட்டாயம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளையும், அவங்களுடைய போராட்டங்களையும், அவர்களுடைய சூழ்நிலைகளும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. அப்படி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அப்பொழுது அவர்களுக்கு நம் தேவனுடைய அன்பை அறிவிக்க அது ஏதுவான வழிவாசலா இருக்கிறது. அப்போ முதலாவது நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம படிக்கிற பிள்ளைகளாகவோ, கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளாகவோ, அல்லது வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளாகவோ, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாகவோ இருந்தாலும் நம்மை சுற்றிலும் யார் தேவனை அறியாத அந்த 15 நபர்களோ, நமக்கு தெரிந்த விசேஷமாக நமக்கு தெரிந்த 15 நபர்கள், ஆனா ஆண்டவரை அறியாத அந்த 15 நபர்களா இருப்பானால் அவர்களுக்காக நீங்க ஒவ்வொரு நாள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாள் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கட்டாயம் ஆண்டவரை அறியாத நமக்கு தெரிந்த அந்த 15 பேர்களும் நம்மோடு கூட ஒவ்வொரு நாள் பழகும் போது அவருடைய காரியங்களும், அவருடைய பிரச்சனைகளும், அவருடைய சூழ்நிலையும் நமக்கு அறிவிக்கிறவர்களா இருக்காங்க. அப்படி அறிவிக்கும் போது நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியும்? எளிதாக சொல்ல முடியும். விசேஷமாக அதான் எங்களை பார்க்கிறோம், மிகவும் அசாதாரணமானவர்கள் மெய்யாகவே இயேசுவை பின்பற்றுவார்கள். தேவனை இந்த சபைக்கு வருகிறதான ஒவ்வொருவரும் அசாதாரணமான பிள்ளைகளாக தேவன் காண்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய மாபெரும் கட்டளை இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பயத்தினாலும், கவலையினாலும், பிரச்சனையினாலும், போராட்டத்தினாலும், பாடுகளினாலும் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனை அறியாத உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை அறிவிக்கும்படியாக திருச்சபையில் இருக்க ஒவ்வொருவரும் தேவனை அறியாத 15 நபர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் தொடர்புடையவர்களாக, அவர்களோடு கூட பேசுகிறவர்களாக, பழகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பிரயாணிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த 15 நபர்களை நாம் அவர்களுக்காக எழுதி வைத்து, அவர்களுக்காக சிந்தனை வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கும் தேவனுடைய அன்பை அவர்கள் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய இருதயம் ஒவ்வொரு நாளும், ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உலகம் கொடுக்காத மெய் சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. அந்த மெய் சமாதானத்தையும் அந்த தேவனுடைய அன்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்கள் மீது அன்பு கூறுகிறார், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால்
ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க? அன்பை செலுத்துகிறார்கள், அவர்களை கவனிக்கிறார்கள், அவர்களை வளர்க்கிறார்கள். அவர்களுக்காக எல்லா தன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லா பிரயாசங்களையும் படுகிறவர்களா இருக்கிறார்கள். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு எல்லா ஜனங்களையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய தேவன். அவர் வானத்தை பூமியும் சகல ஜனங்களையும் அவர் உருவாக்கின தேவனாக, படைத்த தேவனாக காணப்படுகிறார். இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்கள் மீதும் அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சாதாரண பெற்றோர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தி அவர்களை கவனித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் மேன்மை அடைவதற்காக எப்படி பாடுபடுகிறார்களோ அதே போலதான் தேவாதி தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு எல்லா ஜனங்கள் மீதும் அன்பு கூறுகிறார். உலகத்திற்கு எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்படணும், அவர்களும் மேன்மை அடையணும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமாக, சித்தமாக, திட்டமாக இருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் தனக்கு தெரிந்த இயேசுவை அறியாத அந்த 15 பேர்களுக்காக முதலாவது நம்ம விண்ணப்பித்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப ஜெபித்த பிறகு அந்த 15 பேர்களும் ஒருவேளை ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, எங்க வீட்டுல ஒரு சண்டையா இருந்தது, எங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு சண்டையா இருந்தது, அதனால என்னால் படிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இதை படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணலாம்? தேவனுடைய பிள்ளைகள், சபைக்கு வருகிற ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளும் தன்னோட வகுப்புல காணப்படுகிற பிள்ளைகளுக்கு, அதாவது கிளாஸ் டைம்ல பேசத்தோல இன்டர்வல் டைம் இருக்கு, அது லஞ்ச் டைம் இருக்கு, சாப்பாடு இடைவேளை, அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு ஃப்ரீ டைம்ல அவங்களுக்கு சாப்பிடுற டைம்ல அவங்களோட விசாரிக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், பிள்ளைங்க தேவனை அறிந்து கொண்டு திருச்சபைக்கு வருகிற படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணா, நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், அதனால நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா உனக்கு சமாதானத்தை தருவாரு, அந்த பயங்கள் எல்லாம் நீக்கிடுவாரு, உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை மாற்றுவாரு, அந்த இயேசுவை நீ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா எப்படி ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா தன் தகப்பனிடத்தில் கேட்கும் போது அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்குள்ள காரியங்களை செய்கிறாரோ அதே போல ஏசப்பான்னு ஒரு தேவன் இருக்கார். அந்த ஏசப்பா கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்க குடும்பத்துக்கு சமாதானம் தருவார், உனக்கு சந்தோஷத்தை தருவார், நீ நல்லா படிக்க முடியும்னு சொல்லி அதை எளிதான முறையில சொல்லி தர முடியும். இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். அதே போல இதை செயல்முறையிலும் படுத்தும் போது அங்க காணப்படுகிற சிறு பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷம் அடைவாங்க, இயேசுவை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். இது பாத்தீங்கன்னா இயேசு பாத்தீங்கன்னா மார்க்கத்தை உண்டு பண்ணினாரே ஒழிய மதத்தை உண்டு பண்ணவில்லை. அவர் நமக்காக ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கார். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். விசேஷமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். புதிதான ஒரு மார்க்கம்னா வழி. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிள்ளை சொல்லுது, எங்க வீட்டுல சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்கு, என்னால் படிக்க முடியலன்னு. அப்ப அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு நீங்க இயேசுவை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளு. அந்த வழி, அந்த பிரச்சனையிலிருந்து வழியை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவதற்கு ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்தை சமாதானமாய் நடத்துவார் என்பதை, அந்த வழியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அதான் நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வழியை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அந்த ஆண்டவருடைய வழியில நடந்து வராதபடிக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருளான சூழ்நிலையில, துன்பத்தின் பாதையில, பாவத்தின் பாதையில, சாபத்தின் பாதையில வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக நாம் சொன்னது போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உன்னதமான அந்த மாபெரும் கட்டளை, உன்னத திட்டத்தை கொடுத்திருக்கார். அது எளிதான முறையில் இந்த வைக்கோஸ் நமக்கு தெரிந்தவர்களுக்கு எப்படி நம் மற்ற சுற்றில் இருக்கிற இயேசுடைய அன்பை அறியாத ஜனங்களுக்கு எப்படி நாம் இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுப்பது என்பதுதான் இந்த வைக்கோஸ் மூலமாக நமக்கு தெரிந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை எளிதான முறையில். இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்டர்களோ, பாஸ்டமாவோ, இல்ல ஊழியர் செய்தவர்களோ, இல்ல பெற்றோர்களோ போய் சிறு பிள்ளைகள் இடத்துல பேச முடியாது. ஆனா சிறு பிள்ளைகள் தங்களோடு கூட பழகிற சிறு பிள்ளைகளோடு கூட ஈஸியாக அவங்க பழகிறவர்களாக பேசுகிறவர்களாக
பேசுகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ அந்த கிளாஸ்க்கு வருகிற சிறு பிள்ளைகளுக்கு யாராவது நோய்வாய்ப்படும் போது அந்த இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொள்ளும் போது எப்படி எல்லா கடவுளிடத்திலும் வேண்டிக் கொள்கிறார்களோ, அதே போல இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொள்ளும் போது அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை கட்டாய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தருகிறவராக இருக்கிறார். பிரச்சனைகள் நம்ம பாத்தீங்கன்னா விசேஷமாக ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று நம்ம ஒவ்வொரு காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்களுக்கு ஆண்டவர் பார்த்தா நன்மை அளிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அந்த இயேசுவின் இடத்துல எப்படி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல கேட்கும் போது நன்மையான காரியங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிறார்களோ, அதே போல இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது கூப்பிடுகிற எல்லா ஜனங்களுக்கும், அதாவது உலகத்தில் காணப்படுகிற விசேஷமாக 247 நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் பிறந்து கொண்டு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 800 கோடி மக்களுக்கும் இயேசுவினுடைய அன்பை அறிவிப்பதற்கு திருச்சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டவர்களாக, அவர்களுக்கு எளிதான முறையில் மற்ற ஜனங்களுக்கு, தங்கள் சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு அவளோடு கூட நெருங்கி பழகிறதான ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு சில விதங்களில ஈஸியான மெத்தட்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அவங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோட பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனையிலிருந்து வழியே அவர்களுக்கு அதிலிருந்து பிரச்சனையிலிருந்து மீட்டு விடுகிறவரா இருக்கா, ஒருவேளை நிம்மதியற்ற நிலையிலிருந்து அவங்களுக்கு நிம்மதியை தருகிறவர்களா இருக்கா, சந்தோஷம் இல்லாத சந்தோஷம் தருகிறா இருக்கா, அவனுடைய இருதயத்துல காணப்படுதான பயம் நீக்கி விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அவங்க ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளத்துல வர வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு இயேசுவை அறியாத உள்ளத்தில் இருள் காணப்படுகிறது. அந்த இருள் நீங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உலகம் கொடுக்காத அந்த மெய் சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் காணப்படுகிறதா இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களையும் கேட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்காக அநேக காரியங்களை செய்கிறவர்களாக, அநேக காரியங்கள் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. அப்படி என்னென்ன காரியங்களாக உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி எந்த சூழ்நிலையிலும் எந்த மத்தியில் அவர்கள் நோக்கி கூப்பிடும் போது கட்டாய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்களை தீர்த்து, அவர்களை மீட்டு, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு திருச்சபைக்கு இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் முதியோர்களும் தங்களோடு கூட பழகுகிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை அவர்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுனுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். விசேஷமாக இதுல பார்க்கிறோம், உலகில் ஆழமான தாக்கம் இது உண்டாக்கக்கூடியதா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது போல இந்த வைகோஸ் நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு நம்முடைய திருச்சபைக்கு 100 பேர் வருகிறார்கள் என்று பாத்தீங்கன்னா இல்ல 20 பிள்ளைகள் பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க 20 பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 15 பேர் அவர்களுக்கு தெரியும். அதே போல திருச்சபைக்கு வருகிற சகோதரிகளுக்கு, திருச்சபைக்கு வருதான சகோதரர்களுக்கு ஒரு 15 பேர் தெரியும். ஆண்டவர் அறியாத இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். திருச்சபையில் வருகிறதான ஒருவர் பாத்தீங்கன்னா 15 பேருக்கு, ஆண்டவரை தெரியாத 15 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். அவங்க சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அந்த 15 பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி சபைக்கு வரும்போது அந்த 15 பேர்கள் மற்ற 15 பேர்களுக்கு அறிவிக்கும் போது எவ்வளவு ஆகிறது? 15 225 மாறுகிறது. அடுத்து 225 என்று போடும்போது அப்படியாக நம்ம ஒவ்வொரு திருச்சபையும் தங்களை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில, வட்டாரங்களில, மாவட்டங்களில, மாநிலங்களில, உலகம் எங்கிலும் ஆண்டுடைய உன்னத பணி எளிதான முறையில, எளிதான வழியில இயேசுவினுடைய அன்பை உலகிற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபையில் இருக்க மனிதர்களும் எளிதான முறையில் சொல்ல முடியும். அப்போ இதை நீங்க கவனத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நமக்கு ஆண்டவரை தெரியாத 15 பேர்களோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறவர்களாக, அவளோடு கூட பழகிறவர்களாக, அவளுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக அவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பை சொல்லும் போது அவர்கள் இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அப்போ அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறி சபைக்கு வரும்போது அந்த 15 பேர் அவர்களுக்கு தெரிந்த இயேசுவை அறியாத 15 பேர்களை சந்திக்கும் போது அது இன்னும் 225 அப்படியாக ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா திருச்சபையில காணப்படுகிற ஒவ்வொருவரும் விசேஷமாக அந்த 15 பேர்களுக்கு, இயேசுவை அறியாத 15 பேர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூட தொடர்புடையவர்களுக்கு இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தி தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய நன்மைகளை அறிவிக்கும் போது அவர்களை சுற்றிலும் காணப்படுகிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக சுவிசேஷம் எளிதான முறையில் செல்லக்கூடியதாக காணப்படுகிறது.
அடுத்ததாக பார்க்கிறோம், எந்த ஒரு கிறிஸ்துவருக்கும் இது பயன்படும். உலகத்துல காணப்படுற எல்லா திருச்சபையிலும் இதை பாத்தீங்கன்னா இந்த வைக்கோஸ் மெத்தட் மூலியமாக தமக்கு தெரிந்த ஆண்டவரை அறியாத 15 பேர்களோடு கூட தொடர்பு கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய அன்பை அவருடைய சூழ்நிலைகள் மத்தியில், அவருடைய பிரச்சனைகள் மத்தியில் சொல்லி அவளுக்காக ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இதன் முயற்சி பாத்தீங்கன்னா உலகத்தை மாற்றுவதற்கான சூழ்நிலையை முளைக்க செய்யக்கூடியதா இருக்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்முடைய உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் சரி, நம்முடைய தேசங்களிலும் சரி, அரசாங்கங்களும் என்ன சொல்றாங்க, எல்லா செடிகள் மரங்கள் வாழும்போது அது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போது, இயேசுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, எப்படி ஒரு விதையை மண்ணில போடும்போது அந்த விதை பாத்தீங்கன்னா செடியாகி மரமாகி பழங்களை கொடுத்து எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறதோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் சபைக்கு வருகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும், முதியோர்களும் தன்னை சுற்றிலும் காணப்படுகிற ஆண்டவரை அறியாத 15 பேர்களுக்கு இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது, இயேசுனுடைய அன்பை சொல்லும் போது அவர்களுக்குள்ளாக அந்த விதையானது இயேசுவின் அன்பு, இயேசுவின் இடத்துல கேட்கும் போது எந்த பிரச்சனைக்கும், எந்த போராட்டங்களுக்கும், எந்த பாடுகளுக்கும் அவர் விடுதலை ஆக்குவார் என்ற அந்த நம்பிக்கையை நாம், அந்த விதையை இயேசுவை அறியாத அந்த 15 பேருக்கு போடும்போது அந்த விதையானது நாளடைவில் இயேசுனுடைய பிள்ளைகளாக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, மேன்மை அடையக்கூடிய பிள்ளைகளாக, உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாக மாறுவதை நாம் யாவரும் காண முடியும். அடுத்ததாக இதை மாத்திரமல்ல, இந்த வைக்கோஸ் மெத்தட் மூலமாக நமக்கு தெரிந்த அந்த 15 பேர்கள், ஆண்டவர் அறியாத அந்த 15 பேர்களோடு நம்ம ஒவ்வொரு நாள் தொடர்பு கொண்டு அவர்களோடு கூட அவர்களை கண்காணித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக பிரயாசப்படும் போது ஆண்டவர்களை பார்த்தீங்கன்னா எளிதாக அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி, இயேசுவினுடைய பிள்ளைகளாய் மாறி, இயேசுவினுடைய அன்பை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை அளிக்கக்கூடியவர்களாக, நல்ல பார்த்தீங்கன்னா முன்னிலையில் காணப்படுகிற பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாக, நிம்மதி சமாதானம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ முடியும். இது உலகத்துல காணப்படுகிறதான எல்லா திருச்சபைகளும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பின்பற்றுறதுனால விசேஷமாக பாத்தீங்கன்னா இதனுடைய விளைவை குறித்து நாம் பார்க்கும்போது மிகவும் அது ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், வீட்டு சபையானது தேசத்தின் கிராமங்கள் முதல் பட்டணங்கள் வரை செல்ல வேண்டும். விசேஷமாக தேவனை ஏற்றுக்கொண்டதான ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளாக எல்லா திருச்சபைகளும், நம்முடைய தேசத்துல காணப்படுகிற எல்லா திருச்சபையிலும் காணப்படுகிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாரத்தில் ஒரு மணி நேரம் என்ன பண்ணும், தன்னை சுற்றில் இருக்கிற கிராமங்களுக்காக, வட்டாரங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, தன்னை சுற்றில் இருக்க ஜனங்களுக்காக 1 மணி நேரம் அவங்களுடைய வீடுகளில் அந்த ஜபத்தை, அந்த கேன்சல் பிரயசல் நடக்கும்போது, அதனால அந்த ஒரு வாரத்தில் தினமும் ஆண்டோடைய பிள்ளைகள் ஜபிக்கிறார்கள். ஆனா வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் தன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் தன்னுடைய வீடுகளில் ஜபிக்கும் போது தன்னை சுற்றிலும் காணப்படுகிற கிராமங்களுக்கும் அதை சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்களுக்கும் அது ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த வேகமாக பார்த்து முடிக்க போகிறோம், ஒவ்வொரு விசுவாசியின் தனிநபர் ஊழியத்தின் மூலம். இப்போ நான் சொன்னது போல திருச்சபைக்கு வருகிற சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் தனக்கு தெரிந்த அந்த 15 பேர்களுக்கும், ஆண்டவரை அறியாத அந்த 15 பேர்களுக்கு ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட இடைவெளியில ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். கல்லூரியில் படிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஃப்ரீ டைம்ல அவங்களுக்கு ஆண்டவருடைய காரியங்களை சொல்லலாம். அதே போல வேலைக்கு செல்கிற இடங்களிலும், எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு சில மணி நேரங்கள் அவளோடு கூட பேசுகிறவர்களாக, அவளோடு கூட பழகிறவர்களாக, அவளோடு கூட நேரத்தை செலவிடுவோம். அந்த செலவிடுகிற நேரங்களில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய தேவனுடைய அன்பை ஆண்டவரை அறியாத அந்த 15 பேர்களுக்கு சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக பார்க்கிறோம், வைக்கோஸை மையமாக கொண்ட ஊழியம் முறை பாத்தீங்கன்னா அதுல கவனத்தை செலுத்தும் போது விளைவு பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கு. இப்போ நான் சொன்னது போலவே இதுல பாத்தீங்கன்னா திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், முதியோர்களும், ஆண்கள் பெண்களும் தங்களுக்கு தெரிந்த 15 பேர்கள், ஆண்டவர் அறியாத ஒரு சிறு பிள்ளை ஒரு 15 பேர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்க முடியும். ஒரு வாலிப பிள்ளை 15 பேருக்கு. அதே போல திருச்சபைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாரானா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் தங்களோடு கூட பிரயாணம் செய்கிறதான ஆண்டவர் அறியாத 15 பேர்கள் மீது கவனம் வைத்து ஜெபித்து அவளுக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும் போது, ஆண்டவருடைய நன்மையாகிய சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்கள் எளிதான முறையில, ஈஸியான மெத்தட்ல அவங்க தேவனுடைய
தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களா இருக்காங்க. இதை போல பாத்தீங்கன்னா இந்த ஒய்கோஸ் மெத்தட் மூலமாக தமக்கு தெரிந்த ஆண்டவர் அறியாத அந்த 15 பேர்களோடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுனால எல்லா திருச்சபையிலும் உலக நாடுகளிலும் சரி மற்ற எல்லா திருச்சபைகளிலும் இதை பின்பற்றி இதனுடைய விளைவினால ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவது எல்லாரும் தேவனுடைய அன்பை அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. விசேஷமாக பார்க்கிறோம், நானே திருச்சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இயேசுவினுடைய அன்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண விரும்புகிறார். எப்படி உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு ஜனங்களும் வழிபாடு ஸ்தலங்களுக்கும் தேவர்களை தேடி பாத்தீங்கன்னா தெய்வங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நல்லது. அதே போல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் அவரே தேவனுடைய ஆலயமாக நம்ம ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார். அவர் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இடங்களில் நம்ம தேவனுடைய விசேஷமாக வழிபாடு ஸ்தலங்களுக்கு செல்லும் போது எப்படி தூய்மையாக அது மனதுக்கு நிம்மதியாக எப்படி சமாதானத்தையும் நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களுடைய உள்ளத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசமாய் இருந்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக அவர்களுடைய உள்ளத்துல தூய்மையும் பரிசுத்தத்தையும் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் அளிக்கிற தேவனாக காணப்படுகிறார். திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பங்காளர்களாக செயல்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது பள்ளிக்கு போகிற பிள்ளைங்க கட்டாயம் என்ன பண்றாங்க, பள்ளிக்கு போய் சென்று தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள தங்களுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்ள எல்லாவற்றையும் படித்து அவர்கள் முன்னேறக்கூடியவர்களா இருக்கார்கள். அடுத்ததாக வேலைக்கு செய்யலாம், அவங்க போய் வேலையை செய்து என்ன பண்றாங்க, தங்களுடைய சம்பளங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக தங்களுடைய காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையும் அவங்களுடைய வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்காங்க. அதே போல திருச்சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கும் வேலைக்கும் அடுத்ததாக வீடுகளிலும் தங்களுக்கு தெரிந்தவர்கள் இடத்துல ஆண்டவரை அறியாத ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பங்காளர்களாக மற்றவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் அல்ல பங்காற்றுகிறவர்களாக எளிதான மெத்தட்ல இப்ப சொல்லி கொடுத்தது போலவே தங்களோடு கூட பழகுகிற பேசுகிற படிக்கிற வேலைக்கு வருகிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் இயேசுனுடைய அன்பை சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்னதான கட்டளை. மத்தேயு 28:18-20 வரைக்கும் வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்ட போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி. எனவே இவ்வுலகம் நாம் நினைப்பதை விட மிக சிறியதாக மாறுகிறது. எப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு அறிமுகமான தெரிந்தவர்கள் ஆண்டவரை அறியாத அந்த 15 பேர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களை அறிவிக்கும் போது அந்த 15 பேர் மற்ற 15 பேர்கள் அந்த மற்ற 15 பேர்கள் அடுத்த 15 பேர்கள் சொல்லும் போது இந்த உலகத்துல தேவனுடைய சுவிசேஷம் எளிதான முறையில மிக மிக அதிகமாக ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு யாவரும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு முன்னேறி செல்கிற பிள்ளைகளாக வாழ முடியும். விசேஷமாக இந்த நமக்கு தெரிந்த இந்த ஒய்கோஸ் முறையின் மூலியமாக சுவிசேஷம் செல்லுதல் ஒரு இயற்கை சூழலை உண்டாக்குகிறது. ஏன்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வீடுகளிலும் தங்களுக்கு தெரிந்தவர்களோடு கூட வியாபாரத்துக்கு வேலைக்கு செல்லும் போதும் தங்கள் பள்ளிக்கு செல்லும் போதும் வேலைக்கு செல்லும் போதும் ஊழியங்களில் செல்லும் போதும் நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களோடு ஒவ்வொரு நாளும் 8 முதல் 15 நபர்களை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதான வாய்ப்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கோம் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும். அப்போ அந்த பெற்றுக்கொண்ட அந்த சந்தர்ப்பங்களை நாம் யாவரும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம் வாழ்வின் அருகில் இருக்கும் 8 முதல் 15 நபர்கள் வாழ்வில் பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க நம்மோடு கூட பேசுகிற அந்த 15 பேரோடு கூட நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக கண்ணீர்களுக்காக போராட்டத்துக்காக பாடுகளுக்காக ஆண்டுடைய சமத்தை நோக்கி ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டு அந்த 15 பிள்ளைகளுக்கு காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்றி ஆண்டுடைய பிள்ளைகளாக இயேசுவினுடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வருகிறார்கள். அவர்கள் போய் அவர்களுக்கு தெரிந்த ஆண்டவரை அறியாத 15 பேர்களுக்கு அது சொல்லுவதற்கு மிக மிக ஏதுவாக ஆண்டவருடைய சுவிசேஷம் செல்வதற்கு மிக மிக ஏதுவாக காணப்படுகிறது. பார்க்கும் கிருபையின் பாத்திரமாய் தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்துவார்.
திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிருபையின் பாத்திரமாய் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிறார். எப்படி ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் முழுதுமா தண்ணி இருக்கும்போது அதுல நம்ம டம்ளர்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல எடுத்து நம்ம தண்ணீரை எடுத்து குடிக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம மாத்திரம் இல்ல, ஒரு குடத்துல இருக்கிற தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 20 ஜனங்கள் என்ன பண்ணலாம் அந்த தண்ணீரை வந்து எடுத்து குடிக்க முடியும். அதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பை நிரம்ப பெற்றுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தங்களை சந்திக்கிற ஆண்டவர் அறியாத 15 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்க எடுத்து சொல்லும் போது எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் சராசரியான ஒவ்வொரு மனிதருக்கும் தண்ணீர் எப்படி தன்னுடைய சரீரத்துக்கு அவசியமா இருக்கிறதோ அதே போல இயேசுவினுடைய அன்பு விசேஷமாக நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் காணப்படுகிறது. எப்படி சரீரத்துக்கு உணவு தண்ணீரும் அவசியமா இருக்கிறதோ அதே போல விசேஷமாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை அவங்களுடைய இருதயத்துல பெற்றுக்கொள்ளும் போது சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அவங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியை ஆண்டவர் தரக்கூடியதா இருக்கிறார். எப்படி நம்முடைய சரீரத்துக்கு உணவும் தண்ணீரும் ஆரோக்கியமாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் காணப்படும் போது அவங்க எல்லா வேலைகளையும் எல்லா காரியங்களும் நடப்பிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எல்லா சுகமும் இருந்தாலும் அவங்களால சில காரியங்களை செய்ய முடியாது. ஏன் என்று கேட்டா இந்த பிரச்சனை, பாடு, போராட்டம், துன்பம், கவலை, அதனால எதையுமே செய்ய முடியல என்று சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த தேவனுடைய அன்பு வரும்போது உடைய கவலைகளை நீக்குவார், பிரச்சனைகளை நீக்குவார், பாடுகளை நீக்குவார், போராட்டங்களை நீக்குவார். அவைகளெல்லாம் மறந்து விடுதலையாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் தங்களுடைய எல்லா காரியங்களும் தங்களுடைய வேலைகளை தங்களுடைய படிப்புல தங்களுடைய செயல்படுகிற எல்லா சமுதாயத்திலும் உள்ள எல்லா காரியங்களும் திறம்ப விசேஷமாக ஆசீர்வாதமாக உற்சாகமாக செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ கிருபையின் பாத்திரமாய் தெரிந்து கொண்ட சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது அந்த இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நாளும் உலகத்துல காணப்படுகிற பயங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நோய்கள், போராட்டங்கள், அழிவுகளை குறித்து ஒவ்வொரு நாளும் பயப்படாதபடிக்கு ஆண்டவராக இயேசுவினுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் வெளிச்சம் எப்படி ஒரு பாத்தீங்கன்னா லைட் ஒரு ரூம்ல வரும்போது எப்படி பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்திலும் இதே போல வெளிச்சம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற இருள் நீங்கி, பயம் நீங்கி, கவலை நீங்கி, போராட்டம் நீங்கி, சமாதானமற்ற நிலை நீங்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த வெளிச்சமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் உற்சாகமாய் அவர்கள் தங்களுடைய வேலைகளையும் தங்களுடைய காரியங்களையும் நடப்பிக்க ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு உதவி செய்வாராக. ஆமே. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், தேவன் தமது குமாரனை அனுப்பிய மாபெரும் உலகில் இது ஒரு சிறு பகுதியா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், உலகத்தை படைத்த தேவன் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வறுமைகள் யாவும் மன்னிக்கப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நம் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்காக சிலுவையில மரித்து அவருடைய ரத்தத்தினால உலகத்துக்கு எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் கர்த்தர் அவர் மன்னித்து விட்டார். அவருடைய உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிர் உள்ள தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஒரு குற்ற உணர்வு, நான் அந்த பாவங்களை செய்து விட்டேனே, இந்த தவறு செய்து விட்டேனே, இதுல இருந்து என்ன விடுதலையாக யார் முடியும் என்று நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வரும்போது எப்பேற்பட்ட பாவங்கள், எப்பேற்பட்ட சாபங்கள், எப்பேற்பட்ட உங்களுக்கு காரியங்களா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் செய்த குற்றங்களை மன்னிங்க என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அந்த குற்றங்களிலிருந்து பாவங்களிலிருந்து அவர் விடுதலையாக்கி அவர்களை மகிழ்ச்சியாக்கி சமாதானமாக்கி அவர்களை எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் எழும்பி பிரகாசிக்க வைக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். விசேஷமாக இதுல வந்து பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போது நம்ம சொல்லப்பட்டது போல நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். விசேஷமாக வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு வருகிற சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பயணிக்கிற நம்மோடு கூட பழகுகிற இயேசுவை அறியாத 15 நபர்களுக்கு இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். எப்படி ஒரு டாக்டர் இடத்துல போகும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாகுது, இன்ஜினியர் போகும்போது அவங்க கட்டிடங்களை கட்டி தருகிறாங்க, டீச்சர் இடத்துல போகும்போது அவங்களுக்குள்ள ஞானங்களை அறிவுகளை சொல்லிக் கொடுக்கிறாங்க, அதே போல ஒவ்வொரு துறையும் அவங்களுடைய துறையில் உள்ள காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதே போல
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவனிடத்துல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ற தகப்பனிடத்துல உலகத்துல எந்த ஜனங்களானாலும் நீங்க எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துல எல்லா ஜனங்களும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் என்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த தகப்பனிடத்துல ஏசப்பா எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் போது அவர் உதவி செய்வார். அப்போ தேவனுடைய திருச்சபைக்கு வருகிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் காணப்படுகிற ஒவ்வொரு நாளும் தங்களோடு பழகுகிற பேசுகிற ஆண்டவர் அறியாத 15 நபர்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வை. எப்படி உன்னுடைய அப்பா உன்னுடைய பெற்றோர் உங்களுக்கு நன்மை செய்கிறார்களோ அதே போல ஏசப்பா கிட்ட கேட்கும் போது கட்டாயம் ஏசப்பா உங்களுக்குள்ள எல்லா நன்மைகளும் செய்வார். அவரிடத்தில் நீங்க நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தன்னோடு பழகுகிற ஆண்டவர் அறியாத 15 பேருக்கும் இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்க்க செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை. அவர்கள் இப்ப சொன்னது போலவே அவர்கள் எந்த பாவத்தில் அடிமையா இருந்தாலும் எல்லா பாவத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னிங்க, என்னை விடுதலையாக்கிங்கன்னு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களை பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகத்தை, எப்படி ஒரு சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு நிலையில நம்மள எதையும் செய்யவே முடியாது. ஆனா அது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரு விசேஷமாக ஒரு கூண்டுல காணப்படுகிறதான ஒரு பறவை பாத்தீங்கன்னா அந்த கூண்டுல இருக்கும்போது அந்த பறவையால சுதந்திரமா பறக்கவே முடியாது. ஆனா அந்த கூண்டுல இருந்து இந்த பறவை வெளியிடும் போது அது ஆகாயத்துல பறந்து அது மகிழ்ச்சியாக அது செல்லுகிறதோ அதே போல உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் எந்த பாவத்துல கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது இந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களில மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை அளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீங்க. அப்ப இந்த 3 காரியங்களை நம்ம மிகவும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். தேவனுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை சுற்றிலும் காணப்படுகிற அந்த ஆண்டவரை தெரியாத 15 பேர்களுக்கும் முதலாவது செய்ய வேண்டியது இயேசுவின் மீது நம்பிக்கை வைங்க, அவர் எல்லா காரியங்களுக்காக செய்து முடிப்பார். இரண்டாவது, இயேசுவின் இடத்தில் நீங்க கேட்கும் போது உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை விடுதலையாக்குவார். எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபம், எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார் என்பதை ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவது, நீங்க இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவின் இடத்துல நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய பாவங்களையும் நீக்கி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய வேலைகள், படிப்புகள், காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு உதவி செய்வார் என்ற இந்த 3 காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக யாவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். விசேஷமா நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, உறவின் முறையாளர்களுக்கு, சுற்றி இருப்பவர்களுக்கு, நம்மோடு கூட பழகிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாளும் ஊக்கம் அளிக்கிறோம். தேவனை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு இயேசு மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லணும். இரண்டாவது, இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, ஏசப்பா உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்லணும். மூன்றாவது, அவங்க இயேசு மீது நம்பிக்கை வைத்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது மூன்றாவது அவங்களுக்கு பிரச்சனைகளை நீக்கி ஆண்டவர்கள் மகிழ்ச்சியை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறியாதவர்களுக்கு இந்த 3 காரியங்களை சொல்லணும். இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை, இயேசு மீது இருக்க நம்பிக்கையை, விசுவாசத்தை அவர்கள் வைக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்கள், உதவி செய்வார் என்பதை சொல்லணும். மூன்றாவது, அவங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்போ உலகத்தை மாற்றுவர் என்னன்னா, தங்கள் உலகில் இருக்கும் நபர்களை கிறிஸ்துவை பின்பற்றும்படி தொடர்ச்சியான ஊக்குவிப்பு. இப்ப நான் சொல்லப்பட்டது போலவே நம்ம ஆண்டவரை அறியாத ஒருவரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க ஒரு வருடம் நம்ம பழகுவாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய திருச்சபைக்கு வந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அவங்க பள்ளியில பழகுவாங்க. அந்த ஒரு வருடம் அவங்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்லும் போது, அவங்க இயேசுவினுடைய மீத நம்பிக்கை வைத்து இயேசுனிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது அந்த இயேசுவை அன்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அப்போ அந்த தொடர்ச்சியான ஊக்குவிக்கு நம்ம அளிக்கும் போது அது மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. விசேஷமாக இதில் பார்க்கும்போது சபைக்கு செல்வதே என்னது சரியானது. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை சேர்ந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது.
அடுத்த தலைமுறையை நாம் சந்திப்பது, நாம் திருச்சபைக்கு வருகிற சிறு பிள்ளைகள் வாலிபர் மீது நாம் அன்பு காட்டுகிறவர்களாக அவர்களை அதிகமாக ஊக்குவித்து வசனம் சொல்வது, ஜெபிப்பதில்லை, ஆண்டவரையுடைய காரியங்கள் வழிகளை நடத்துவதில்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் ஊக்கம் அளிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது, முதலாவது தலைமுறையினரும் உலகத்தை மாற்ற வேண்டும். அதான் அந்த சிறு பிள்ளைகள் எப்படி போய் தன்னுடைய பழகுகளுக்கு, தன்னோடு கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய அன்பை நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தலையாகி இயேசு வல்லமை உள்ள ஒரு சபையை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண விரும்புகிறார். எப்படி நம்முடைய வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று நம்ம தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறோமோ நல்லது, அதே போல ஆண்டவர் இயேசுவே நீர் என் உள்ளத்துல வாரும் சொல்லும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்காக தான் இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா சிலுவையில மரித்து அவருடைய ரத்தத்தை சிந்தி யாவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். இயேசுனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளும் போது இயேசுனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசுவே தமது திட்டத்தை சபைக்கு இதை கற்பித்தும் இருக்கிறார். எப்படி கற்பித்தார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது மற்றவர்கள், இந்த இயேசுவை அறியாத இந்த 15 பேர்கள் இயேசுனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். இந்த 15 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 15 பேர் தெரியும். இந்த ஒருத்தருக்கு 15, அடுத்ததுக்கு 15, இப்படியாக ஒவ்வொருவரும் அடுத்த 15 பிள்ளைகளுக்கு எளிதாக இயேசுனுடைய அன்பை சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் இயேசுனுடைய அன்பை அறிந்து கொள்ளவும், தேவனுடைய சுவிசேஷத்தை நன்மையை அறிந்து கொள்ளவும் மிகவும் எளிதாக இருக்கிறது. ஆதி திருச்சபை இதையே பின்பற்றுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதுமாய் வாசிக்கும் போது இதையே ஆதி திருச்சபையில் இருக்க மக்கள் தங்களுக்கு தெரிந்த ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லும் போது அப்படியாக சபை பெருகி கொண்டே வந்ததை நாம் பார்க்கிறோம். உலகம் எங்கிலும் உள்ள சபைகள் இந்த வைக்கோஸ் முறையின் மூலமாக சுவிசேஷம் செல்லுவதில் எவரும் பங்கு பெற முடியும் என்பதை கண்டறிய வேண்டும். ஏன்னா திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரமா சபைக்கு வருகிற ஊழிய சேவர்கள் மாத்திரமில்லை, உலகத்துல காணப்படுகிற ஒவ்வொரு திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எளிதான முறையில தங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பஸ்ல போகிற, படிக்க போகிற, வேலைக்கு செல்லுகிற, வீட்டில் இருக்கிற, தங்களோடு பழகுகிற ஒவ்வொருவருக்கும் யார் யாரெல்லாம் ஆண்டவர் அறியாத அந்த 15 பேர்கள் நினைவில் வைத்து ஜெபித்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லும் போது, இயேசு மீது நம்பிக்கை வைத்து அவங்களை இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் விடுதலையாகி ஆண்டவருடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். விசுவாசிகள் எவ்வாறு தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களிடையே தங்களுக்கு இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி தேவனுடைய கருவிகளாக செயல்பட முடியும் என்பதை அறிய முடியும். எப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருவிகள் பாருங்க, அந்த லைட் போட்ட உடனே வெளிச்சத்தை உண்டாக்குறது, இந்த ஃபேன் போட்ட உடனே நம்மளுக்கு நல்ல காற்று வீசுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் என்ன பண்ணுது, தங்களுடைய வேலைகளை செய்கிறது. அதே போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு தேவனுடைய அன்பை எளிதான முறையில், முதலாவது என்ன பண்ணுங்க, இயேசு மீது நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் மாறும். 2வது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 3வது ஆண்டவர் நோக்கி நீங்க கூப்பிட்ட உடனே உதவி செய்த உடனே உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் கருவிகளாக செயல்பட வேண்டியது, ஆண்டவருக்காக கருவியாக பயன்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமாக பாத்தீங்கன்னா 8 முதல் 15 நபர்களை கொண்ட இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் வைக்கோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார்கள். அப்ப இந்த வைக்கோஸ் என்பது என்னன்னா, நமக்கு 8 முதல் 15 நபர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பழகுகிற, பேசுகிற ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷனும் நம்மளுக்கு பிரோஜனம் அளிக்கிறதோ அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய கருவியாக, தேவனுக்கு பயன்படுகிற கருவிகளாக கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அது நீடிக்கப்பட்ட குடும்பம் ஆகும். தனிப்பட்ட உலகத்தை மாற்ற தேவன் விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும், தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் தாங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்க இது மிக மிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. மீண்டுமாக இது தொடர்ந்து இதனுடைய வகுப்புகளை நாம் பார்க்கலாம். இது முதலாவது வைக்கோஸினுடைய முதலாவது வகுப்பாய் காணப்படுகிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேச நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த வகுப்பை பார்க்கிற ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று இந்த ஒயிட் கோஸ்ட் மெத்தட் மூலியமாக அன்று தங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு 15 நபர்களுக்கு இயேசுவை அறியாத யார் யாரோடு ஒவ்வொரு நாளும் பழகுகிறார்கள், பேசுகிறார்கள், பிரயாணிக்கிறார்களோ அவர்கள் எளிதான முறையில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபைகளும் உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் ஒவ்வொரு திருச்சபை சேர்ந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் நீங்க அனுகிரகம் பண்ண கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு கூட இயேசுவின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களையும் பயத்திலையும் வியாதியிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் கண்ணீரிலும் காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாணிக்கிற பேசுகிற பழகிற ஆண்டவர் அறியாத 15 பேர்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் சொல்ல நீங்க உதவி செய்ய போறதுக்காய் நன்றி. அதே போல இயேசுவை நம்பிக்கை வைத்து ஏசப்பா என்று இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று மற்ற ஒவ்வொரு ஜனங்களும் அவர்களை கூப்பிடுகிறவர்களாக ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, அவரை நோக்கி அவரை பாருங்க, அவரிடத்துல கேளுங்க என்று சொல்லும்போது இயேசுவினிடத்தில் கேட்கிற ஆண்டவரே ஏசப்பா இடத்துல வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர்களை பாவங்கள் வியாதிகள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்கி அவர்கள் ஒவ்வொருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து உடைய பிள்ளைகளாய் வாழ நீங்க உதவி செய்ய போவதற்காய் நன்றி. இந்த அன்றைய 3 காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பிரயாணங்களில தங்களுடைய அண்டை சந்திக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இயேசு மீது நம்பிக்கை வைங்க. இயேசு மீது நம்பிக்கை வைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் வரை கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இயேசு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளிடுவார் என்ற அந்த சத்தியத்தை ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையை சேர்ந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் ஆண்டவரே இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை இயேசுவினுடைய அன்பை இந்த ஒயிட் கோஸ்ட் மெத்தட் மூலமாக தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இயேசுவின் அன்பை ஒவ்வொரு நாளும் 15 பேருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்பட ஆண்டவரே இந்த காரியங்களை கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எல்லா துதிக்க நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் சின்ன பிதாவே, ஆமென்.